நல்ல ஒரு ஆழ்வார். பாண் பெருமாள், பாண் பெருமாள் என்கின்ற திருப்பானாழ்வாரின் அவதார ஸ்தலம். அவரை சட்டுன்னு கோவிலுக்குள்ள விடல. அதனால இவரும் பகவானையே நினைத்து கொண்டிருந்தார். லோகசாரங்க முனி என்கின்றவர் வந்தார். அவர் நகருங்கோன்னு சொன்னார். இவர் ரொம்ப பக்தியில லயிச்சு போனதுனால இவருக்கு தெரியல. கல்ல விட்டெறிந்தார். அது அவருக்கு அடிபட்டது. அடியேன க்ஷமிக்கணும்னு வழிவிட்டார். அங்கு உள்ளே சென்றார். பகவான் அவன் ஏத்துக்கவே மாட்டேன், லோகசாரங்க முனி, எம்முடைய அடியவரை நீ நோகடிக்க செய்து விட்டி, அவரை அழைத்து வாருந்தார். அங்கு சென்றார். ஹனுமந்த வாகனம் கேள்விப்பட்டிருக்கோம். பெருமாள் ஹனுமான் மேல வருவர். கருட வாகனம் கேள்விப்பட்டிருக்கோம். இப்ப நீங்க திருப்பதியில போய் பெத்த வாகனம், சின்ன வாகனம், சேஷ வாகனம், சூரிய பிரபை, சந்திர பிரபை எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். இது புது விதமான வாகனம், முனி வாகனம்னு பேர். அந்த முனி யாரு அவச்சாரப்பட்டாரோ அவர் வாகனமாக்கி திருப்பானாழ்வாரை தன் மீது ஏற்றினார். அதனால அந்த ஆழ்வார் பகவானை நோக்கி செல்லும் போது பகவானை காண்பித்தாராம். நன்னா புரிஞ்சுக்கோ, இவர் பெருமாளை பார்த்துட்டு இவர் பாடல. பெருமாள் தன் திருவடியை காமிச்சாராம். என் திருவடியை பாடேன், என் தொடைய பாடேன், என் நாபிய பாடேன், என் மார்ப பாடேன், என்னுடைய கண்டத்தை கழுத்தை பாடேன், என் முகத்தை பாடேன், என் கண்ணை பாடேன், என் திருமுடிய பாடேன். அவரா பாடினாராம். அதனால காட்டவே கண்டபாத கமன நல்லாடை உந்தி தேட்டர் உதர்வந்தம் திருமார்பு கண்டம் செவ்வாய் வாட்டமே கண்களேறி முனியேறி தனி புகுந்து பாட்டினால் கண்டு வாழும் பானர்த்தாள் பரவினோமே என்றார் தனியன். அதனால அப்பதான் அமலன் ஆதிப்பிரான் அடியார்க்கெம்மை ஆட்படுத்திய விமலன் நிம்மலன் பொழில் வேங்கடவன் விமலன் நிர்மலன் நீதிவானவன் நீழ்மதில் அரங்கத்தம்மான் திருக்கமலபாதம் என் கண்ணின் உள்ளுணவு பொக்கின்னதே அப்படின்னு ஒரு பாசுரமா பாடி வந்த ஆச்சரியமான திரட்டு அமலநாதிபிரான்னு பேர். இந்த 10 சொச்ச பாசுரங்களுக்கு அடியேன் உபன்யாசம் 2-3 தடவை பண்ணிருக்கேன். இதெல்லாம் யூடியூப்ல இருக்கு. முனிவாகன போகம்னு பேரு, கட்டாயம் கழுதம். அப்ப ஆழ்வாருக்கு பெருமாளே காண்பித்தார். அதனால சொன்னார், அவன் மேனி ஆனேனோ திருப்பாணரை போலே. பொதுவா ஆழ்வார்கள் தங்கள் பாசுரங்களை முடிக்கும் போது முத்திர போடுவா. குருகூர் ஷடகோபன் சொன்ன, வில்லிபுத்தூர் பட்டர்பிரான் போதை, அவ முத்திரை போடுவா. தியாகராஜன் பாடுற மாதிரி ஏதாவது ஒரு பேரை கொடுத்துட்டு அங்க பாடுவா. ஆனா இந்த ஆழ்வார் மட்டும் தன்னுடைய பெயரை சொல்லவே இல்லை. தன் பெயரை சொல்லவே இல்லை. காரணம் என்ன? அவர் சொல்லும் போது பெருமாள் மேல கடைசியில கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணை உண்ட வாயன் என்னுள்ளம் கவர்ந்தானை அண்டர்கோன் அணியரங்கன் என் நகுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணா. என்னுடைய கண் வேற எதையுமே பார்க்காதேன்னு. அடுத்தது அந்த பேரை போடணுங்கிற இச்சை கூட இல்லையா. அதே இடத்துல மோட்சம் கிட்டியது. அவன் மேனி ஆனேனோ திருப்பாணரை போலே, திருப்பானாழ்வார் போல பகவானுடைய திருமேனியை அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் பெற்றேனோ நான் என்று இந்த பெண் பிள்ளை கேட்டாளாம். கடித்து அவனை கண்டேனோ திருமங்கையாரை போலே. ஆழ்வார்களே ரொம்ப தைரியசாலின்னு இந்த ஆழ்வார் தான். கையில ஆயுதங்கள்லாம் வேற வச்சிருக்க, வாழ் வேல் ஏந்தும் மங்கையர்க்கும். சாதாரணமா ரொம்ப சாத்வீகர்லாம் கிடையாது. கையில எப்படி வாழ் வேல் வச்சுட்டு இருப்பார். இவர் பிறந்தது இந்த திருநாங்கூரை சுற்றி இருக்கக்கூடிய ஊர் திருக்குடையலூர் என்ற பெயர். திருமணங்கொல்லை என்கின்ற ஊரில் பகவானும் பிராட்டியும் ஒரு தம்பதியாக கொண்டிருக்கும் போது இவர் ஏதோ பத்னிக்கு சங்கல்பம் பண்ணி கொடுத்துட்டார். நான் இத்தனை பேருக்கு ததியாராதனம் பண்ணுவேன், ஒரு மதில கட்டுவேன், அத்தை கட்டுவேன், ரொம்ப கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டான்னு வச்சுக்கோ. அப்பப்ப டாக்ஸ் ஏற்ற வேண்டியதுதான். அதனால இவர் என்ன பண்ணிட்டார், என்ன பண்றதுன்னு தெரியல. போறவா வரவா கிட்டெல்லாம் நகையை பறிக்க ஆரம்பிச்சார். பெருமாளும் பகவதியும் வரும்போது இவருக்கு தெரியல. இவர் நேர அந்த மோதிரத்தை கடிக்கலாம், காலில் இருக்கக்கூடிய மோதிரத்தை கடிக்கலாம்னு போனார். கடிச்சு எடுக்கலாம்னு நினைக்கும் போது வந்தவர் அப்படியே கையால இவருக்கு ஆசீர்வாதம் பண்ணார். அந்த ஆசீர்வாதம் வந்தவுடனே ஞானோதயம் ஏற்பட்டது இவருக்கு. ஞானோதயம் ஏற்பட்டபடியால் உடனே அஷ்டாட்சர மந்திரம் உபதேசமாகி அப்புறம் தான் அவர் ரொம்ப வருத்தப்பட்டார். ஐயோ, நான் இப்படி எல்லாம் பண்ணிருக்கப்படாதோ, இதெல்லாம் பண்ணிருக்கப்படாதோன்னு. அப்போ பகவானுடைய சாட்சா்காரம் கிட்டியது அதை கடிக்கும் போது. அதனால பெண் பிள்ளை சொன்னாள், கடித்து அவனை கண்டேனோ திருமங்கையாரை போலே. கடித்து திருவடி கிட்ட இருக்கக்கூடிய மோதிரத்தை கடித்து அவனை கண்டேனோ, எவன்னு சொல்லல, அவன் உயர்வர உயர்நலம் உடையவன் எவன், அவன் ஆழ்வான் பேரே சொல்லல. எவன் ஒருவன் உலகத்தை படைத்து காத்து ரட்சிக்கும் பொறுப்பை தன்னுள் வைத்துள்ளானோ, உலகம் யாவையும் தாமுள ஆக்கலும் நிலை வெறுத்தலும் நீக்கலும் நீங்களா. பாஷ்யக்காரர் எடுத்தார், அகில புவன ஜன்ம ஸ்தேம பங்க ஆதிலீலே தினத விவித பூத பிராதரக்ஷைக தீட்சே. அதனால அத்தனை சிருஷ்டி காரியங்கள் முதல் டிசல்யூஷன் வரைக்கும் சங்கர்ஷண பிரத்யும்ன அனிருத்தர்களை தன்னுள் கொண்டவன் பகவான். அதனால அவன் என்றாலே அவன் ஞாபகம் வச்சுங்க. அவன் சொல்லிட்டா அவன் பேரே சொல்ல வேண்டாம்.
அதனால கடித்து அவனை, அவன் திருவடியில் இருக்கக்கூடிய மோதிரத்தை எடுக்கும் ஷாக்கில் அவனை கடித்து அவனை சர்வலோகேஸ்வரனை கண்டேனோ திருமங்கையாரை போலே. இதுல வார்த்தை பாருங்க, பார்த்தேனோன்னு சொல்லல. நம்ம எல்லாரும் என்ன சொல்லுவோம், அவளை போய் பார்த்தேன், நான் அவர்களை கண்டேன் அப்படின்னு ஆசை சொல்லுவோம், கண்டேன்னு சொல்ல மாட்டோம். தமிழ்ல பார்த்தேன் என்றால் பார்ப்பது. யூ ஆர் சீயிங் சம்ஒன். கண்டேன் என்று சொன்னால் ஆச்சரியத்தோடு பார்ப்பது. காத்தால 2 பேரும் பத்தி பத்னி ஆபீஸ் போறா, சாயங்காலம் பார்த்தோன்னு பார்த்தேன்னு சொல்லணும். அவர் 6 மாசம் இங்க ஷிப்ல வேலை பார்த்துட்டு வர்றார், பார்த்துட்டு ஆத்த கண்டேன்னு சொல்லணும். ஏன்னா பார்த்தே 6 மாசம் ஆயிடுத்தேன், அப்ப கண்டேன்னு சொல்லணும். சீதையை பார்த்து வரவில்லை ஹனுமான், கண்டேன் சீதையைன்னு சொன்னார். கண்டனன் கற்பினுக்கு அணிய கண்களால் இப்பிறப்பு என்பதொன்னும் கற்பு பெயரதொன்னும் கலிநடம் புரிய கண்டேன். நான் பார்த்தது ஒரு சாதாரண பெண்ணாக இருந்தால் பரவாயில்ல ராமா, கற்பு என்னும் விஷயமே, ஞானம் என்னும் விஷயமே, அப்பேற்பட்ட உயர்ந்த விஷயங்கள் எல்லாம் திரளாக சீதையாக வந்தது போல் நான் கண்டேன். அதனால இவர் சொன்னார், கடித்து அவனை கண்டேனோ திருமங்கையாரை போலே. திருமங்கையார்னா பரகால முனி என்கிற திருமங்கையாழ்வாரை போலே. அப்போ முதலாழ்வார்கள் சொல்லியாச்சு, பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார். திருமழிசை பிரான்னு சொல்லியாச்சு, நம்மாழ்வார் மதுரகவி ஆழ்வாரை சொல்லியாச்சு. அதனால ஏதேனுமாவேனேன்னு சொன்னபடியால் குலசேகர ஆழ்வாரை சொல்லியாச்சு. திருப்பல்லாண்டு பாடிய பெரியாழ்வார் திருமுடிக்கு அடங்கிய திருப்பல்லாண்டு பாடிய பெரியாழ்வாரை பத்தி சொல்லியாச்சு, ஆண்டாளை பத்தி சொல்லியாச்சு, தொண்டரடிக்குடியாழ்வாரை சொல்லியாச்சு, திருப்பானாழ்வாரை சொல்லியாச்சு, திருமங்கை ஆழ்வாரை சொல்லியாச்சு. இந்த அத்தனை ஆழ்வாரின் வைபவத்தை உலகத்தில் பறக்க பேச வந்தவர் ராமானுஜர். ராமானுஜரை பத்தி 108 பாசுரங்கள் கொண்ட அந்த கிரந்தத்துக்கு ராமானுஷ நூற்றந்தாதின்னு பேர். அதை பாடியவர் திருவரங்கத்து அமுதனார் அப்படின்னு பேர். அந்த அந்தாதி சொன்னேனோ அமுதனாரை போலே. ரொம்ப விசேஷித்து 2 விஷயங்கள் சொல்றீங்க அமுதனாரை பத்தி. இவர் ஸ்ரீரங்கத்தில் வாழ்ந்து வந்த ஒரு பெரிய மகனியர். ஒரு காலத்தில் இவர் கையில தான் அந்த ஃபுல் டெம்பிளோட அட்மினிஸ்ட்ரேஷன் சாவி கொத்து இருக்கு. ராமானுஜருக்கு ஸ்ரீரங்கத்துக்கு போய் இந்த கோவிலை நன்றாக சீரமைக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் அந்த ப்ராசஸ் எல்லாம் ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும். முதல்ல அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரைட்ஸ், டியூட்டிஸ் எல்லாம் இவர்கிட்ட வரணும். இவர்கிட்ட இந்த சுவாமி கிட்டே வாங்குறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. பார்த்தார் ஒரு நாள், இந்த எந்த சுவாமி கிட்ட சாவி கொத்து இருக்கோ அவாத்துல ஏகாகம்னு வந்தது. அதாவது அவாத்துல ஒரு மரணம் ஏற்பட அந்த அந்திம காரியங்கள்லாம் நடக்கும்போது ஒருத்தர ஒரு பிராமணரை அமுச்சு வைக்கணும் சாப்பிட்டு. அப்ப பார்க்கும்போது ஆளே கிடைக்கல. அப்ப அந்த வீட்டை சார்ந்த ஒருத்தர் ராமானுஜருடைய கோஷ்டியில கேட்டாராம், யாராவது ஒருத்தர் அமுச்சு வைக்க முடியுமான்னு. ராமானுஜர் நேர கூரத்தாழ்வானை பார்த்தார். கூரத்தாழ்வான் புரிந்து கொண்டது நான் செல்வேன்னு போனார். அவர் என்னன்னா, யார் நம்ம அதுக்கு பிராணார்த்தத்துக்காக வராலும் அவளுக்கு சாப்பாடு போட்டுட்டு ஒரு கொஸ்டின் உண்டு, திருப்தோசின்னு கேட்கணும். உங்களுக்கு திருப்தி ஆச்சான்னு கேட்கணும். திருப்தோ நான் திருப்தோஸ்மி, எனக்கு திருப்தோஸ்மி இல்லை, எனக்கு திருப்தி இல்லை நான் அப்படின்னு விட்டார். ஐயோ எதனால உங்களுக்கு திருப்தி இல்லைன்னா, எதை கொடுத்தா திருப்தி ஆகும்? இன்னும் கொஞ்சம் இந்த தெளிவா போடலாமா, இதை கொஞ்சம் இந்த பெரண்டை இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி போடலாமா, அது அதெல்லாம் வேணா சாவி கொத்த கொடுங்க. சாவி கொத்த கொடுத்து வாங்கிட்டு வந்தார். உடனே ஸ்ரீரங்கநாதனுடைய செல்வம் அத்தனையும் திருத்தி வைத்தான் என்று ராமானுஜருக்கு பெயர் ஏற்பட்டது. இந்த யார் அந்த சாவி கொத்த கொடுத்தாரோ அப்புறம் தான் அவர் தெரிய வருது ராமானுஜர் எப்பேற்பட்டவர். அவர் பேர்ல நம்ம ஏதாவது ஒரு கவிதை எழுதணும்னு ஒரு பாடலா எழுத ஆரம்பிச்சு 108 பாடல்கள் எழுதி ராமானுஜர் கையில கொடுத்தார். ராமானுஜர் மறுத்துட்டார். ஏன்னா என்னை புகழக்கூடிய பாடல்கள் வேண்டாம், பொதுவா ஒரு ஆச்சாரியனோ தலைவர்களோ அப்படிதான் இருக்கணும். இப்பெல்லாம் தலைவர்களை போற்றி பாடினால்தான் அவளுக்கு பிடிச்சிருக்கு. ராமானுஜர் வேண்டான்னுட்டார். பகவானை பாடுவதா என்னை பாடுவதா, அவனை என்றோ பாட வேண்டும். 2வது தடவை 108 எழுதினார், மறுத்துட்டார். 3வது தடவை இவர் சாமர்த்தியமா என்ன பண்ணார், அமுதனார் பொய்கை ஆழ்வார பாடுவார். பொய்கை ஆழ்வார 3 வரியில பாடிட்டு அந்த பொய்கை ஆழ்வார் திருவடியில இருக்கக்கூடிய ராமானுஜரை அப்படின்னு ஒரு வரியில பாடுவார். அடுத்தது 3 வரி பாடுவார் பேயாழ்வார பத்தி. அந்த பேயாழ்வார் திருவடியில இருக்கக்கூடிய ராமானுஜரை அப்படி 108 பாசுரங்கள் பாடிட்டாரா. ராமானுஜரால இதை திரஸ்கரிக்க முடியல. ஏன்னா அந்த பாடல்கள்ல ஆழ்வார்கள்லாம் இருக்கா, ரொம்ப சாமர்த்தியமா கூத்துட்டார். அதனால அந்த அமுதனார் எப்படி ராமானுஜரை பாடினாரோ, அந்தாதி சொன்னேனோ அமுதனாரை போலே, திருவரங்கத்தமுதனாரை போல் ராமானுஷ நூற்றந்தாதி சொன்னேனோ அப்படின்னு இந்த இடத்துல சாதிக்கிறார். அடுத்தது அடி வாங்கினேனோ கொங்கில் பிராட்டியை போலே. அடி வாங்கினேனோ, முதல்ல அடி வாங்கினேனோ நினைச்சுப்பாரு, நல்ல அடி சமத்தியா சாத்திருக்காரு சார், அதனால அடி வாங்கினேனோன்னு நினைப்போம். 2 விஷயம். இவர்கள் வாழ்ந்தது சோழ தேசம். ஏறக்குறைய இந்த கரூரு, ஈரோடு, திருச்சி, தஞ்சாவூர், கும்போணம் இதெல்லாம் தான் இந்த சோழ தேசம். இங்கதான் ராமானுஜர் ஸ்ரீரங்கத்துல இருந்தபடியால் இங்க வாழ்ந்தார்.
கொங்கு தேசம்ங்கிறது இப்ப நீங்க கொஞ்சம் அந்த திருப்பூர் பக்கம் போயிட்டு மேல கோயம்புத்தூர், உடுமல்பேட்டை அதெல்லாம் கொங்கு தேசம். அந்த கொங்கு தேசத்தில் வாழ்ந்தவள் ஒருவள். அவளுக்கு கொங்கில் பிராட்டின்னு பேர். என்ன பேரும் தெரியாது, கொங்கில் பிராட்டி கொங்கில் பிராட்டின்பா. அவ குடும்ப சமேதமா ஸ்ரீரங்கத்துக்கு ஒரு முறை வந்துட்டா. ஏன்னா அங்க மழையே இல்லை கொங்கு தேசத்துல. சரி, ஸ்ரீரங்கத்துக்கு மைக்ரேட் ஆகலாம்னு வந்தா. அப்பதான் ராமானுஜருடைய பெருமையை பத்தி ரொம்ப கேட்டுண்டா. ஒரு நாள் அவர் தெருவில் நடந்து வரும்போது நிமிர்ந்து கூட பார்க்கல. எப்படி ஆபரணங்களை லக்ஷ்மணன் கிட்ட காமிக்கும் போது லக்ஷ்மணன் சொன்னாரோ, நாகம் ஜானாமி கேயூரே நாகம் ஜானாமி குண்டலே நூபுரேத்வபிஜானாமி நித்தியம் பாதாவி வந்தனாத். அண்ணா எனக்கு வங்கியும் தெரியல, முல்லாக்கும் தெரியல, மூக்குத்தியும் தெரியல, நத்தம் தெரியல, கழுத்துக்களை போடக்கூடிய ஆபரணங்கள் ஒண்ணுமே தெரியல, இடுப்புல போடக்கூடிய ஒட்டியானம் தெரியல. ஆனா சீதா பிராட்டியுடைய கால்ல அணியக்கூடிய தண்டவட்டம் தெரியறதுனர். எப்படி தெரியறதுனர்? நித்தியம் பாதாவி வந்தனாத். ஏன்னா நித்தியம் அவளை நான் சேவிப்பேன்னா, என் மதனி எங்க அம்மா மாதிரி நான் விழுந்து சேவிப்பேன், அதனால எனக்கு திருவடி தண்டை மட்டும் தெரியனார். அந்த மாதிரி இந்த கொங்கில் பிராட்டி ராமானுஜர் தெருவில் நடந்து வரும்போது இப்பேற்பட்ட ஆச்சாரியனை எதிர்க்க கண்ணு கொடுத்து பார்ப்பதா கூடாது. திருவடியை பார்த்துட்டா. திருவடியை பார்த்துட்டு சொன்னா, சுவாமி உங்க அந்த 2 மரவடியை கொடுங்க, 2 பாதுகைகளை கொடுங்க, அது போறோம் சுவாமின்னு சொன்னோம்னா அஷ்டாட்சர மந்திரங்கள்லாம் உபதேசம் பண்ணி சமாஷணம்லாம் பண்ணி வச்சிருக்கார். அடுத்து இங்கேருந்து புறப்பட்டு நேரே சென்றாள் கொங்கு தேசத்துக்கு. ஏன்னா அங்க ஒரு மழையெல்லாம் வந்து திரும்பி பேக் டு பெவிலியன்ங்கிற மாதிரி திருப்பி தங்க ஊருக்கு போயிட்டார். போயிட்டு வசித்து வந்து வாழ்ந்து வந்தார். இங்க சோழர்களுடைய ஆக்கிரமிப்பில் அதிராஜேந்திரன் ஒருத்தன் தான் ரொம்ப பாடாப்படுத்திட்டான். அப்ப ராமானுஜர் என்ன பண்ண வேண்டியதாயிடுச்சுன்னா, ஸ்ரீரங்கத்தை விட்டு புறப்பட்டு கர்நாடக மாநிலத்துக்கு வர வேண்டியதாயிடுச்சு. அப்ப கொங்கு தேசம் வழியா வரார். அப்ப ராத்திரி வரும்போது இவ திண்ணை, இந்த கொங்கில் பிராட்டி வீட்டு திண்ணையில தான் உட்கார்ந்துருக்காரு. பாதி ராத்திரி மழை ஜோறு கொட்டுறது, யார் வீட்டுக்கு வந்திருக்கோன்னு கூட தெரியல. சிஷ்யாலாம் கூட ராமானுஜரோட உட்கார்ந்துட்டு இருக்கா. உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ராமானுஜர் கொஞ்ச நாள் இங்க தங்கலாம் அப்படின்னார். தங்கலாம்னு சொன்ன பிறகு உள்ளே இருக்கக்கூடிய பெண் பிள்ளை வந்து நான் சில பிரசாதம் பண்ணி வச்சிருக்கேன், அது வந்து எனக்கு பிடிச்ச எங்க ஆச்சா இஷ்டதேவதைக்கு பண்ணி வச்சிருக்கேன், உங்களுக்கு நான் கொடுக்கணும்னா. இவரோ சன்னியாசி, ரொம்ப நைஷ்டிகர், இதெல்லாம் சாப்பிட முடியாது. எட்டி பாரு என்ன பண்றா அப்படின்னார். சிஷ்யர்கள்லாம் எட்டி பார்த்தா அங்க விக்கிரகம் எல்லாம் ஒண்ணு இல்ல, ஏதோ 2 பாதுகைகள் இருக்கு, அதுக்கு ஆராதனை பண்ணிட்டு இருக்காங்க. யார் பாதுகைன்னு தெரியல. அவ வெளியில வந்தா. வெளியில வந்த உடனே ராமானுஜர் பரிசோதிப்பதற்காக கேட்டார், ஏண்டிமா நீ நிமிந்தே பார்க்க மாட்டியா? இல்ல. எங்க திருவடியில ஏதேனும் ஒரு திருவடி நீ பார்த்திருக்கியான்னு கேட்டார். பார்த்தா கரெக்டா கண்டுபிடிச்சுட்டா. இந்த திருவடி தான் எங்கள் ஆச்சாரியனுடைய திருவடியாச்சே, நீர்தான் என் ராமானுஜரோடு கதறி நின்றாளாம். அப்படி சொன்ன பிறகு அந்த அடி வாங்கினேனோன்னு சொல்றது திருவடியில இருக்கக்கூடிய மரவடியை வாங்கினது, அடி வாங்கினது இல்ல, திருவடியை பெற்றது. அதனால அந்த கொங்கில் பிராட்டிக்கு அந்த ஆச்சாரிய அனுபவம் எப்படி இருந்திருக்கு பாருங்க. திருவடியை பார்த்துட்டு ஆச்சாரியனை கண்டுபிடிச்சுட்டா. நம்மளால அப்படிலாம் முடியுமோ? அதனால இங்க சொன்னா, அடி வாங்கினேனோ கொங்கி பிராட்டியை போலே அவன் போனான் என்றேனோ மாருதி ஆண்டானை போலே. இப்பதான் சோழர்களுடைய வம்சாவளியை சொல்லி கொண்டு வந்தேன். அதுல வந்து ஒரு டேபிள் போட்டு வச்சிருக்கேன், அது என்னன்னு சொல்லி விடுறேன். ராஜராஜன் என்கின்ற உயர்ந்த சோழராஜா. அந்த காலத்துல என்னன்னா, தாத்தா பேரனுக்கு அதே பேர் வச்சிருவா. அதனால என்ன ஆயிடும்னா, ராஜராஜா த 1, ராஜராஜா த 2, ராஜேந்திரா த 1, அந்த மாதிரி வரும். இந்த ஆங்கிலேயர்கள்ல கூட ஹென்றி 14, லூயி 15 இந்த மாதிரி வரா மாதிரி ராஜராஜா த 1. அவருக்கு 2 பிள்ளை, ராஜேந்திரன், முதலாம் ராஜேந்திரன், அப்புறம் குந்தவைக்கும் விமலாதித்யனுக்கும் பிறந்த ராஜராஜ நரேந்திரன். ராஜேந்திரன் 1ஆம் ராஜேந்திரனுக்கு இருந்த பிள்ளைகள்ல ராஜாதிராஜன் ஒருவன், ஃபர்ஸ்ட் ராஜாதிராஜன், ராஜேந்திரன் 2ஆம் ராஜேந்திரன், வீரராஜேந்திரன் அப்படின்னு பேர். அந்த வீரராஜேந்திரனுக்கு ஒரு பிள்ளை அதிராஜேந்திரன் பேர். சுவாமி இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியாது, எனக்கு ஞாபகம் இல்லை, அதான் எழுதி வச்சிருக்கேனே. இதெல்லாம் வச்சுட்டு பிரயோஜனம் இல்லை. இதனால நமக்கு வந்து மோட்சம் கிடைக்கிறதோ கிடைக்காமலேயோ இருந்துராது. சும்மா ஒரு விஷயத்துக்காக சொல்றேன். இந்த அதிராஜேந்திரன் சொல்லக்கூடியவன் ரொம்ப தீவிரமான வைஷ்ணவ விரோதி. அவன் என்ன பண்ணிவிட்டானா, இந்த ராமானுஜரை கொன்றால்தான் வைஷ்ணவம் அழியும் என்கின்ற அந்த துர்குணம் ஏற்பட்டது. அப்படியாவது ராமானுஜரை அழைத்து வைத்து சொல்ல வேண்டும். அந்த சைனிகர்கள் வந்து சொல்லும் போது கூரத்தாழ்வான் அப்போது இருந்தார். கூரத்தாழ்வான் வந்து கையில காஷாயத்தை பிடிச்சு நின்று இருக்கார். திருதண்டா இங்க இருக்கு. ஆச்சாரியன் ராமானுஜர் தீர்த்தம் ஆடின்னு இருக்கார். அப்படி ஆடும்போது தெரிய வந்துடுத்து ராஜா வந்து ராமானுஜரை கூட்டிருக்காரு. சட்டுன்னு கூரத்தாழ்வான் என்ன பண்ணிட்டார், இருந்த காஷாயத்தை அவருடைய பஞ்சகத்துக்கு மேல அவர் கட்டிவிட்டார். அவர் கிரஸ்தர் தான். மேல அதுக்கு மேல ஒரு காஷாயத்தை பிடிச்சு திருதண்டத்தை பிடிச்சு நின்றுக்கார். ராமானுஜர் ஏறி வந்து பார்த்தா, என்னையா இந்த காஷாயத்து கூடவா போட்டி, அது நீ எதுக்கே தரிச்சுருக்கே? இல்ல இல்ல, நான் போயிட போறேன், என் மீது ஆணை,
நான் இப்போதே ராஜாவின் சபைக்கு போறேன், நீங்க இங்கேருந்து கிளம்பி போயிடணும், உயிருக்கு தப்புவோ, இங்கேருந்து கிளம்பிடுங்கோ. அப்ப ராமானுஜர் என்ன பண்ணார்? அது சில பேர் என்ன சொல்லுவார்னா, அவர் வெள்ளையாடை தரித்து சென்றார்கள். அது அஸ்மத் ஆச்சாரியெல்லாம் அப்படி இல்லைன்றவர், காஷாயம் தான் தரிச்சுன்னு போனார். இல்லையே, ஒரு காஷாயத்தை கூறத்தாழ்வான் எடுத்து போயிட்டாரு, இன்னொரு காஷாயம் என்ன மாத்து காஷாயம் இன்னொன்னு இருக்காத. ஏன்னா சன்னியாசிகள்லாம் டக்கு டக்குன்னு வேணுங்கிற போது திருதண்டத்தை விடுறது, வேணுங்கிற போது மேல வேஷ்டியை கட்டிக்கிறது, நாளை இப்படி எல்லாம் மாத்தி மாத்தி பண்ண முடியாது. ஞாபகம், இதெல்லாம் ரிவர்சிபிள் ரியாக்ஷன் மாதிரி இல்ல. இன்னைக்கு ஒரு நாள் சன்னியாசி, 2 நாள் போர் அடிச்சு விடுறதுனா கிரகஸ்தனா இருக்கலாம், திரும்பி சன்னியாசி ஆயிடலாம் இல்ல. ஒரு தடவை சன்னியாசின்னா சன்னியாசி ஃபார் எவர். அதனால அவர் காஷாயம் தரித்து சென்றார். கர்நாடக மாநிலத்துக்கு வந்துட்டார். அதனாலதான் அடிக்கடி சொல்லுவேன், கர்நாடக மாநிலம் ரொம்ப நல்ல மாநிலம். யார் யாருக்கெல்லாம் கஷ்டம் இருக்கோ அப்பெல்லாம் எங்களுக்கு நாங்க தான் அடைக்கலம் கொடுத்துருப்போம். ராமானுஜர் அங்கு வந்தார். அவருக்கு என்ன இருந்தாலும் ஸ்ரீரங்கநாதனை பிரிந்த துக்கம் எப்பதாலும் விசாரிச்சுட்டே இருப்பார். ஸ்ரீரங்கத்துக்கு போயிடலாமா, ஸ்ரீரங்கத்துக்கு போயிடலாமா, காவேரி ஓடுறத பாக்கணுமே. என் கர்நாடகாலையும் தான் காவேரி ஓடுறது. ஆனா அந்த உபய காவேரி மத்தியத்துல, சப்த பிராகார மத்தியத்துல ரங்கநாதரை சேவிச்சாதான் உண்டு. கிளம்பி போகணும்னு நினைச்சார். கிளம்பி போகணும்னு நினைச்சபோது அப்பப்ப அடிக்கடி பார்த்துட்டு அந்த ராஜேந்திரன் இருக்கானா இருக்கானா இருக்கானா, வீரராஜேந்திரன் இருக்கானா இருக்கானா, நன்னா இருக்கான்னு சொல்லிட்டு இருப்பா. இவர் எப்போது கூறத்தாழ்வான் கிட்ட அபச்சாரப்பட்டு அவர் கண்ணை பிடுங்கினாரோ, அப்ப கழுத்துல யாருக்கும் தெரியாத ஒரு வியாதி வந்துருத்தான் அந்த ராஜாவுக்கு. அதனால அவனுக்கு ஒரு பேர் வந்தது, கிருமி கண்டன்னு பேர். அதுக்கு இன்னொன்னு சொல்லுவா. இப்ப நான் இத்தனை நாள் வீரராஜேந்திரன்னு சொல்லியிருக்கேன் பாருங்க, உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக சொன்னேன். பொதுவா எங்க ஆச்சாரிய பரம்பரையில அவன் பேரை கூட சொல்லப்படாதுன்னு அவ்யபதேசன்னு பேர். அவ்யபதேசன்னா எவன் பெயர் வாய திறந்து கூட சொல்லக்கூடாதோ அவனுக்கு அவ்யபதேசன்னு பேர். அவனை விட ஹீனன் இந்த உலகத்துல கிடையாது. பேரை கூட சொல்லப்படாது. எதுக்கு இத்தனை நாளி அவன் பேரை சொன்னேன்? வேற வழி இல்லை. ஹிஸ்டரி சொல்லணும்னா அவர் பேரை சொல்லிதான் ஆகணும். the one who is not to be named அப்படின்னு எத்தனை நாளி நான் சொல்லின்னு போகுது. அதனால அவ்யபதேசன்னு பேரு, கிருமி கண்டன்னு பேரு. கடைசியில அவன் ரொம்ப கொடூரமான மரணம் இறந்தான். ஞாபகம் வச்சுக்கோ, இந்த ராஜாவை பத்தி ரொம்ப கல்வெட்டே இல்லை. 1-2 கல்வெட்டுலதான் இருக்கு. என்ன பண்ணாருன்னு இல்லை. ஏன்னா பிற்காலத்துல வந்த சோழர்கள் அவன் சந்ததியினருக்கு கூட அவனை கண்டா பெருமை இல்லை. அதனால அவனுடைய ஹிஸ்டரி அப்படியே மறைச்சுட்டான். அதனால இந்த அவ்யபதேசனான கிருமி கண்டன் இறந்தான். இந்த கர்நாடகத்துல இருக்கும்போது ராமானுஜர் கேட்டு கேட்டு அனுப்புவர். அப்பதான் இந்த இடத்துல சொல்றார், மாருதி ஆண்டான்னு ராமானுஜருக்கு ஒரு சிஷ்யர். அவரை அமுச்சு வச்சார். நீ போய் பார்த்துட்டு வாப்பா. 4-5 தடவை அமிச்சேன், இன்னும் அவன் உயிரோட இருக்கான், இன்னும் என்னால ரங்கநாதனை சேவிக்க முடியலையேன்னு சொல்லணும்னு நினைச்சார். இவர் போய் பார்த்துட்டு கடைசியா ஓடி வந்து சொன்னார், அவன் போனான், ஒழிந்தான் அப்படின்னு சொன்ன உடனே இங்கேருந்து கிடுகிடுன்னு ராமானுஜர் ஸ்ரீரங்கத்துக்கு ஓடினாராம். அப்போ அந்த மெசேஜ கொடுத்தார் பாருங்க மாருதி ஆண்டான். பேர்பட்ட பெருமை அவருக்கு இருக்குமே. அதனால இந்த பெண் சொன்னாலாம், அந்த மாதிரி பெருமை எனக்கு இருக்கா? அவன் போனான் என்றேனோ மாருதி ஆண்டானை போலே. அடுத்தது, அருளாழங்கண்டேனோ நல்லானை போலே. அருளாழங்கண்டேனோ நல்லானை போலே. சக்கரவர்த்தின்னு ஒரு சுவாமி இருந்தார். அந்த சுவாமி, இது நடந்த விஷயம் காஞ்சிபுரத்து அருகே நடந்ததுன்னு சொல்றது ஒரு வழக்கம் உண்டு. காஞ்சிபுரத்துல நடந்திருந்தா வேகவதி பாலாறுல நடந்திருக்கணும், ஸ்ரீரங்கத்துல நடந்திருந்தா காவேரியில நடந்திருக்கணும். விஷயம் என்னன்னா, இவர் அனுஷ்டானங்கள் செய்து கொண்டு வரும்போது ஒரு பிரேத்தம் போயிட்டு இருக்கான் ஜலத்துல. அந்த பிரேத்தம் போயிட்டு இருக்கும்போது இன்னும் யாரும் அதுக்கு அந்திம சம்ஸ்காரம் பண்ணல, யாரும் அதுக்கு ஒத்து வரல. இவர் பண்ணும்போது பார்த்துட்டு அந்த பிரேத்தம் நடந்து வருது. அந்த பிரேதம் ஓடி ஜலத்துல வரும்போது கொஞ்சம் உன்னிப்பா பார்த்தா அந்த தோள்கள்ல சங்க சக்கர முத்திரை இருக்கு. அப்படின்னா இது ஆச்சாரியன் கிட்ட சமாஸ்ரயணம் பெற்ற திருமேனி. இதுக்கு யாரும் அந்திம சம்ஸ்காரம் பண்ணலையேங்கச்ச, இது நல்லதா இருக்காதேன்னு அந்த சுவாமி என்ன பண்ணார், அந்த பிரேதத்தை எடுத்து அந்திம சம்ஸ்காரம் பண்ணார். இன்னைக்கும் எத்தனையோ ஊர்கள்ல நீங்க கவனிச்சேன்னா, நம்ம ஏதோ வைர கிரீடம் கொடுப்போம், திருவஞ்சனம் பண்ணுவோம், அர்ச்சனை பண்ணுவோம், வைரத்துல காப்பு பண்ணி போடுவோம், என்னென்னவோ பண்ணுவோம். பல பேர் இதெல்லாம் வச்சுக்க மாட்டா. அநாதா பிரேதங்களுக்கு அந்திம சம்ஸ்காரம் பண்ணி வைப்பாரு. எவ்வளவு முக்கியமான கைங்கரியம் தெரியுமோ. ராமர் பண்ணி வச்சார், ஜட்டாயுவுக்கு பண்ணி வச்சாரு. ஜட்டாயு அவருக்கு என்ன, அவ அத்த பிள்ளையா மாமா பிள்ளையா பண்ணி வச்சாரு. அக்ஷுண்ய யோக பதமக்ரஹ்யதம் ஜட்டாயும். பெத்த அப்பாவுக்கு பண்ணல, யாரு அவர் ஈண்டெடுத்தாரோ அவ அப்பாவுக்கு இல்லை. அப்புறம் தில தர்ப்பணம் ஜல தர்ப்பணம் தான் பண்ணார். ஆனா போற வழியில வரவாளுக்கெல்லாம் அந்திம சம்ஸ்காரம் பண்ணிட்டே வந்தார் ராமர். இதெல்லாம் பிராயஷ்சித்தம் போல இருக்கு. அந்த மாதிரி இந்த சக்கரவர்த்தியானவர் பண்ணார். உடனே ஊர் மக்கள் தான் இருக்காளே, அவ உடனே இதெல்லாம் ஜட்ஜ் பண்ணிட்டு, இல்ல நீ யார் ஊர் பேர் தெரியாதுன்னு சங்கு சக்கரத்தை பார்த்துட்டா பண்றதா, அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டான். அப்போ பெருமாள் அந்த பட்டர்கள் கனவுல சொன்னாராம்,
உங்களுக்கு அவன் பொல்லான். உங்களுக்கு வேணா அவன் பொல்லாதவனா இருக்கலாம், ஆனால் எனக்கு அவன் நல்லான் அப்படின்னு பெயர் ஏற்பட்டபடியால் அவர்களுக்கு நல்லான் சக்கரவர்த்தி என்று பெயர் ஏற்பட்டது. நல்லான் நல்லான்னு சொல்லுவா இல்லையா, இந்த நல்லான் ஊருக்கு பொல்லான், அவன் எனக்கு நல்லான் அப்படின்னு விட்டார். அதனால நல்லான் அப்படின்னு அவளுக்கு ஒரு ப்ரிஃபிக்ஸ் வந்துட்டே இருக்கும் டைட்டில். இப்ப அந்த டைட்டில் வச்சுக்க கூடியவா எப்படின்னு தெரியாது, ஆனா பேர் வரும், நல்லான் அப்படின்னு வந்துடும். அதனால அருளாழி கண்டேனோ நல்லானை போலே, நல்லானை போலே அந்த பிரேதத்தில் அருள் ஆழி கண்டேனோ, சக்கர சங்க சக்கர முத்திரைகளை கண்டேனோ நல்லானை போலே.